வெல்கம் அண்ட் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாம்புகளை ஃபோட்டோ எடுத்து சில பேர் வச்சுருக்காங்க. அந்த பாம்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எவ்வளோ அடி இருந்தது, எவ்வளோ நீளம் இருந்தது, எத்தனை பேர்த்த கொன்னுது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணல தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அல்டிமிரா அப்படின்ற ஒரு பகுதியில் வீடெலாம் இடித்து கட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வீடு இடிக்கிறாங்க. அப்போ ஒரு டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணியே இருக்குது. அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே தெரியுது ஃபுல்லாக இருட்டு. ஆனால் அந்த ஃபுல் இருட்டுலேயும் ஏதோ ஒரு மினுக்கிற மாதிரி ஒரு தெரிஞ்சோடனே ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து இழுத்து பார்த்தா 30 அடிக்கு ஒரு பாம்பு இருக்குது, 400 கிலோ வெயிட்டில். ஆஃப்ரிக்காவில் ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கு சுற்றி இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த லேக்கில் மீன்லாம் பிடிக்க போகாதீங்க, அந்த லேக்கில் பெரிய ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவரும் நான்லாம் படையப்பா மாதிரிங்க பாம்பே கையில் பிடிச்சி அப்படி சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி மீன் பிடிக்கலான்னு போகும்போது ஒரிஜினலாக அந்த அன்னகொண்டா வெளியே வந்துடுது. அந்த அன்னகொண்டாவை பார்த்து அவர் தெரிச்சு ஓடிடுவார். இல்லை நம்மளாம் ஓடிடுவோம் அப்படின்னு நம்மளாம் நினைப்போம். ஓடிடுவான் இருப்பார்ப்பா அவ்வளோ பெரிய பாம்பு அப்படின்னு சொன்னாலே, ஏன்னா சின்ன பாம்புக்கே நம்மளாம் பார்த்து பயந்து ஓடுவோம். ஆனால் அந்த பாம்பை பிடிச்சி விளையாண்டுருக்காருங்க. அவர் பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணி வீடியோவை கேப்சர் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தாலே மிரண்டுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறாங்க. அதான் நம்ம பார்க்க போகிறது மெடியூசா. மெடியூசா அப்படின்னோடனே ஏதோ படம் பேர் சொல்கிறியா இல்லை மனுஷன் பேர் சொல்கிறியா அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். ஆனால் அது ஒரு பாம்போட பேர். என்னடா பாம்போட பேர் அப்படின்னா, பாம்பா பெட்டாக வளர்க்குறாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம டிடிஎஃப் கூட பாம்பை ஸ்னேக் பார்த்தீங்கன்னா பைத்தான் வாங்கியிருப்பார். அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி தான் வளரும். ஆனால் இந்த ஒரு பாம்பு 25 அடி வளர்ந்துருக்கு. இந்த பாம்புக்கு தினைக்கும் பார்த்தீங்கன்னா அது 10 வருஷத்தில் 25 அடி வளர்ந்து இதுக்கு தினமும் ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா 45 கிலோ மீட் வேணும். மீட் அப்படின்னா சிக்கன், அதுக்கப்புறம் இந்த ரேட்ஸ் அந்த மாதிரியான மீட் 45 கிலோ வேணும். அப்படின்னா அது குறைஞ்சா அவங்களுக்கு ஓனரே கூடும், அதுக்கு அடித்து கொள்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. நாலாவது நம்ம பார்க்க போகிறது 11 வருஷத்துக்கு முன்னாடி பேக் எடுத்து போகணும் அப்படின்னா, ரிவர்ஸ் கியர் போட்டு போகணும் அப்படின்னா, திடீர்னு அங்கே 2016 ஒரு வீடு பில்டிங்லாம் இருக்குது. அந்த பில்டிங்லாம் இடிக்கும் போது அந்த பில்டிங்க்கு நடுவில் ஒரு பாம்பு. அந்த பாம்பை எடுத்து பார்க்குறாங்க. மெடோஸாவை விட ஒரு பெரிய அடி 28 அடியாக இருக்குது. அந்த பாம்பை எடுத்து சரி அந்த பாம்பு இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 2 நாளில் அந்த பாம்பு செத்துருது. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கில் ஏற்றி வச்சு பார்த்தா ட்ரக்கை விட பெரிய நீளமாக இருக்குது. ஆனால் அந்த பாம்பு சாதாரணமாக சாகலை, 75 முட்டையை போட்டுட்டு தாங்க செத்துருக்கு. 5வது நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாம்பை ஃபோட்டோ எடுத்தது ஒரு ஆர்மி சோல்ஜர். அதாவது 2வது உலகப் போர் முடிஞ்சு அவங்களாம் வீட்டுக்கு போய் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்ப்பா, சாப்பிட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்கவங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஹெலிகாப்டரோட டாப்பில் இருந்து பார்க்குறாரு ஆர்மி ஆஃபீஸரும். அங்கே எதுவும் ஒன்று பெருசாக தெரியுது, அது என்னது அப்படின்னு நம்மளுடைய பைலட் கிட்ட கேட்டோன்னே பைலட் சொல்கிறாரு அது ஒரு பாம்பு அப்படின்னு. அவரும் என்னடா பாம்பு இவ்வளோ பெருசாக இருக்கா, சரி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த பாம்பு எந்திரிச்சு அவங்களே அட்டாக் பண்ண பார்த்துருக்கு. அவங்க அதுக்கப்புறம் பேக் எடுத்து அவர்கிட்ட இருந்த பழைய கேமரா, ஏன்னா மக்கள்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படின்றதுனால மிகப்பெரிய ஒரு பாம்பு அப்படின்றதுனாலையும் ஃபோட்டோ பழைய கேமராவை எடுத்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. அது உலகத்தோட மிகப்பெரிய ஃபோட்டோவாக இருக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கலனா கூட எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே அவங்க சொன்ன விஷயம் கேட்டிங்கன்னா நம்மளே மிரண்டுறோம். 200 அடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 200 அடினா எவ்வளோ பெரிய பாம்பு அப்படின்னு நமக்குலாம் தெரியணும். 30 அடல்ட், அதாவது பெரிய மனுஷங்களை லைனாக படுக்க வச்சா மட்டும்தான் 30 அடி கிடைக்குமே. அவ்வளோ பெரிய பாம்பு இந்த உலகத்தில் இருந்திருக்கு. அதோட பெரிய பாம்பு இருந்திருக்கு. அது நம்ம இந்தியாவிலேயே இருந்திருக்கு. இந்தியாவில் எங்கே அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராக இருந்தீங்கன்னா நைட்டு உங்கள் வீட்டு பெட்டில் இருந்து இல்லைன்னா சைடில் இருந்தோ கீழே இருந்தோ மேலே இருந்தோ எங்கேருந்து வேணால் உங்களை ஸ்னேக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதை சைனீஸ் அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் மெத்தாலஜியில் சொல்கிறாங்களும் கூட. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை பாம்பு நீங்கள் எப்போ எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, ஜஸ்ட் ஃபார் பண்ணுங்க. சரி வாங்க முடிச்சிடலாங்க. ஓகேவா, பை.